ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரிக்கு புகழ் சேர்க்கும் சிறப்புகளில் முதன்மையாக விளங்குவது மணக்குள விநாயகர் திருக்கோயில். நீண்ட வரலாற்று பின்னணி கொண்ட புதுச்சேரி மணக்குள விநாயகருக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய பக்தர்கள் அதிகம். உலக நாடுகளில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மணக்குள விநாயகர் கோயில் செல்ல தவறுவதில்லை. மணல் நிறைந்த குளத்தின் கரையில் அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகரே மணக்குள விநாயகர் என புகழ்பெற்று விளங்குகிறார். ஆங்கிலேயர் காலத்தில் பலமுறை கடலில் தூக்கி வீசப்பட்டும் மீண்டும் எழுந்து வந்து குளக்கரையில் அமர்ந்ததாக வரலாறு. இன்று மணற்குளம் தூர்க்கப்பட்டு கட்டடங்களாகிவிட்டாலும் மணக்குள விநாயகர் கருவறையில் சின்னஞ்சிறு நீர்க்குழி இருப்பதாகவும் அதில் தொடர்ந்து நீர் சுரப்பதாகவும் உள்ளது. மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு திருக்கல்யாணமும் நடப்பது வேறு எங்கும் பெருகும் என்பதால் ஆவணி மாதம் முழுவதும் தினம் ஒரு விநாயகர் திருக்கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோயில் பெருமைகளை காண்போம்.
வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா விக்ரம் குருமே தேவா சர்வகாரிய சர்வதா. புதுவையில் மணக்குள விநாயகர் என்பது எல்லாருக்கும் பிரசித்தி பெற்றது. அந்த விநாயகர் திங்கட்கிழமை வர விநாயகர் சதுர்த்தி என்று பிரபலமாக பூஜை பொருட்கள்லாம் போட்டு விசேஷமாக நடத்தப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டில் பூஜை பண்ணுவது காலை 9 to 10 மணிக்கும் மதியம் 12 to 1 மணிக்கும் விநாயகர் பூஜை பண்ணலாம். விநாயகருடைய பிரெஞ்சுக்கார காலத்திலேருந்தே மணக்குள விநாயகருக்கு பிரசித்தி பெற்றது. இதுக்கு ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது. அனைவரும் விநாயகருக்கு வருகிறார்கள். வெளிநாடு செல்வர்களும் இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்லாம் வச்சு பூஜை பண்ணி போகிறாங்க. அது மாதிரி அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் விநாயகர்கிட்ட வந்து அபிஷேகம் அது கூட காணிகள்லாம் செலுத்திட்டு விநாயகர் பிரார்த்தனை பண்ணி போகிறாங்க. மணக்குள விநாயகர் அந்த பிற்காலம் முன்னொரு காலத்திலே மணக்குள விநாயகர் வினையை தீர்ப்பான் என்று பழமொழி உண்டு. அந்த மணக்குள விநாயகருக்கு எந்த காரியம் நினைத்தாலும் மனசில் திருப்தி செய்வார். நினைத்த காரியெல்லாம் செய்யக்கூடிய விநாயகர் என்றாலே முது கடவுள்வாங்க. ஆனால் புதுவையில் இருக்கும் மணக்குள விநாயகர் எந்த காரியத்துக்கு எதுவும் தடங்கள் இல்லாமல் உடனடியாக செய்வார். அதுதான் பக்தர்கள் காலையில் 5:30 மதியம் 1 மணி இருக்கும், மாலை 4 9 மணிக்கும் பக்தர்கள் வந்து விநாயகருக்கு அருள் பார்த்துக்கிறார்கள். இது என்ன விசேஷம்னா வெளிநாட்டவர்களும் முக்கியமாக டூரிஸ்ட் விசாரர்களும் முக்கியமாக விநாயகர் வந்து அருள் பார்த்து போகிறார்கள். இது பிரெஞ்சுக்கார காலத்தில் விநாயகரை 3 தடவை கடலில் போட்டாங்க. இது செவி கண்ணுக்கு எல்லாரும் தெரியும். அப்போ 3 தடவை அப்போ கோயிலுக்கு பக்கத்து செவரில் தொம்பரான்னு ஒரு துறை இருந்தார், பிரெஞ்சு டியூப்லைட் டச்சுக்காரர். அவருக்கு வந்து புதுவையில் கஸ்டம்ஸ் பொது வியாபாரம் கப்பல் துறைமுகம் வியாபாரம் அபோகமாக நடந்து கொண்டிருது. அப்போ வெளிநாட்டிலிருந்து சரக்குகள்லாம் வந்து பாண்டிச்சேரி விற்பார்கள். பாண்டிச்சேரியிலேருந்து மல்நாட்டை கடையில் தானியங்கள்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றி செய்வார்கள். அப்படி இருக்காத மணக்குள இறங்க கூட்டம் வந்து மணி அடிக்கும்போது பக்கத்து இருக்கும் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தொந்தரவாக இருந்து ரொம்ப இது பட்டார். அப்போ அங்கே வேலை செய்யும் ஆட்களுக்கெல்லாம் வந்து தமிழால் தான் வேலை செஞ்சாங்க. அவங்கள்ட்ட தொந்தரவு போடும்போது அவங்க வந்து மணக்குள விநாயகரோட கடலில் தூக்கி போட்டாங்க. கடலில் போட்டு மறுபடியும் விநாயகர் உட்காந்துட்டார். அப்போ வந்து அந்த டச்சுக்கார வீட்டில் வேலை செய்கிற மக்களை வந்து திட்டார். மறுபடியும் அவரே கிட்ட இருந்து நிறுத்த போட்டார். மறுபடியும் 3 தடவை உட்காந்துட்டார். அதனால் அவருக்கு வந்து கொஞ்ச நாளில் கண்டு தெரியாத வயிற்று வலி வந்தது. அது அந்த நம்ம தமிழ் மக்கள் வேலை செய்யலாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிள்ளையார் சக்தி வாய்ந்தவர், நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னா. அவர் கிறிஸ்டின்னு இருந்தாலும் விநாயகர் வந்து பிரார்த்தனை பண்ணி படிப்படியாக டெய்லி காலையில் 10 மணிக்கு வந்து விநாயகர் தேசிப்பட்டு போவார். அப்படி இருக்க காலத்தில் படிப்படியாக கொஞ்சம் கண் பார்வை தெரிஞ்சது வாங்கி சொல்லுது. அவர் தான் சிறிய கோயிலை கட்டினார். அந்த மணக்குள கோயிலை சுற்றியும் குளத்துக்கு தான் மணக்குள இருக்கார். குளம் மணல் விநாயகர், அதுதான் காரண பெயர் மணக்குள விநாயகர் பேர் வந்தது. இந்த மணக்குள விநாயகர் நினைச்சாலே காரி சித்தி. பாண்டிச்சேரிக்கு புரிய வரப்பிரசாதம் மணக்குள விநாயகர். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்து வழிபடுகின்ற ஸ்தலமாக இந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட விநாயகர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வேளையிலும் மணக்குள விநாயகருக்கு 4 கால பூஜைகள் நடக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அது தவிர சிறப்பு அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அன்னதானம் வந்து 3 முறை நடைமுறையில் உள்ளது. 3 காலத்திலும் பொதுமக்கள் விருப்பத்தின்படி வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் போன்ற பிரசாதங்களை பொதுமக்களுக்கு வழங்குகின்ற வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற வழக்கமாகும். கடந்த ஆண்டு வந்து சிறப்பு அன்னதானம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் வெள்ளி, சனி, ஞாயிறு வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டும் ஒரு 160 பேர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் குறிப்பாக வடைபாயச சாப்பாடோட வெளியூர் மக்கள், சுற்றியுள்ள மக்கள், வெளிநாட்டு மக்கள் அனைத்து தரப்பினரும் பாகுபாடின்றி அன்னதானம் சாப்பிட்டு செல்கின்றனர். இது ஒரு மிகச்சிறந்த பணியாக அனைத்து மக்களும் பொதுமக்களும் பயனடைகின்றனர். இது தவிர பொதுமக்கள் தரிசனத்திற்காக விரைவு தரிசனத்திற்காக இலவச தரிசனம் இன்றி சிறப்பு தரிசனம் தனியாக இயக்கப்பட்டு வருகின்றது. அர்ச்சனைகள் முறைப்படி செய்யப்படுகின்றன. 4 காலமும் முறைப்படி செய்யப்பட்டு வருகின்றன. அபிஷேகங்கள் குறிப்பாக 2 வேளைகளில் தங்கத்தேர், வெள்ளித்தேர் போன்ற வாகனங்களை பொதுமக்கள் அவர்களது விரும்பிய நாளில், அவர்களுக்கு உகந்த நாளில் பணம் செலுத்தி சிறந்த தேர் இழுத்து பயனை பெற்று செல்கின்றனர். இது தவிர கணபதி ஹோமம் நமது கோயிலில், திருக்கோயிலில் யானை லக்ஷ்மி உள்ளது. கடந்த 6 வயதின் போது பெண் யானை லக்ஷ்மி இந்த திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டது.
அன்றிலிருந்து இன்று வரை 26 வருடங்களாக வரும் பக்தர்களுக்கு வெளியில் நின்று ஆசீர்வதித்து அருள்பாலிக்கின்றது. அப்படிப்பட்ட யானைக்கும் சிறந்த பூஜைகள், கஜ பூஜைகள் செய்யப்படுகின்றன. பொதுமக்கள் கஜ பூஜை செய்து விநாயகரின் அருள் பெற்று செல்கின்றனர். கஜ பூஜை செய்வதால் அவர்களுடைய தோஷங்கள்லாம் நீக்கப்படுகின்றன. குறிப்பாக நவகிரக தோஷங்கள்லாம் நீக்கப்படுகின்றன. ராகு கேது பிடித்தல் மற்றும் நவகிரக செவ்வாய் அங்காரக தோஷம் இருந்தால் அது நிவர்த்தி செய்தல் போன்ற விநாயகரின் அனைத்து சிறப்பு கூறுகளும் யானை பூஜை, கஜ பூஜை மூலம் கல்யாண உற்சவம் சிறப்பாக செய்யப்படுகின்றது. சித்தி புத்தி விநாயகருடன் எழுந்தருளிருக்கும் உற்சவமூர்த்தி விநாயகருக்கு கல்யாணம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்ட பக்தர்களுக்கு அந்த கல்யாண உற்சவம் நடத்தி அவர்களுடைய பிரார்த்தனை பலித்தவன்
மணமக்களோடு வந்து கல்யாண உற்சவம் செய்து செல்கின்றனர். இது தவிர சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த ஆலயத்தும் இல்லாத நமது மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சக்தி கணபதி என்ற பள்ளியறை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். பள்ளியறை என்பது இரவில் மணக்குள விநாயகர் சக்தி மடியில் உறங்குவதும் விடிந்தவுடன் பள்ளியறை பக்தர்களால் பள்ளி எழுச்சி பாடப்பட்டு மீண்டும் தனது மூலவர் சன்னதியில் எழுந்து செல்வதும் பல்லக்கில் செல்வதும் இந்த கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாகும். இதனை பல்வேறு பக்தர்கள் விடியல் முதல் இரவு வரை இருந்து செய்கின்றனர். இதில் மிகுந்த பலனை அவர்கள் அடைந்துள்ளனர். இது தவிர பொதுமக்கள் வியாபாரிகள் ஒவ்வொரு நாளும் வந்து மணக்குள விநாயகரை தரிசித்து தனது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வது இங்கே நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாகவும் பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததன் முன்பாகவும் தேர்வு நேரங்களில் தங்களது புத்தகங்கள் தங்களது ஹால் டிக்கெட் போன்றவற்றை வைத்து விநாயகரை வழிபட்டு செல்வதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது சிறப்பாக நடைபெற வருகின்றது. शरणं गजानन देव
சரணம் சரணம் நமது மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் சங்கடஹர சதுர்த்தியும் சுக்ல சதுர்த்தியும் மிகவும் பிரசித்தம். சங்கடஹர சதுர்த்தியில் வழிபடும்போது அவர்கள் சங்கடமெல்லாம் தீர்க்கப்படுவதாக மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இங்கே அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மணக்குள விநாயகரை எண்ணற்ற அளவில் வந்து தரிசித்து செய்கின்றனர். இந்த மாதாந்திர உற்சவங்கள் அல்லாது ஒவ்வொரு சிறப்பு உற்சவங்கள், கிருத்திகை உற்சவம் முருகருக்கு, சஷ்டி உற்சவம் முருகருக்கு, மேலும் வந்து கந்தசஷ்டி உற்சவங்கள், இது தவிர விநாயகருக்கு வந்து சதுர்த்தி நீங்களாக விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக அவரது பிறந்த தினமான விநாயகர் சதுர்த்தி, அதாவது ஆவணி சதுர்த்தி அவரது பிறந்த தினம். அந்த தினத்தில் எண்ணற்ற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேர் வந்து இங்கே தரிசனம் செய்து செல்கின்றனர். விடியற் காலை 4 மணி முதல் இரவு 10-11 மணி வரை திறந்திருக்கும். தொடர்ந்து மக்கள் வந்து தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள். இடையில் ஒரே 1 மணி நேரம் தான் நாங்கள் பிரேக் விடுவது. அந்த அளவுக்கு விநாயகர் ஒரு நாள் முழுவதும் அருள்பாலித்து விடுவார். அதேபோல் ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, இது போல் பலதரப்பட்ட மக்களுக்கும் அந்தந்த புத்தாண்டு தினங்களுக்கு இங்கே சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது சிறப்பாக நடந்து வருகின்றது. இது தவிர விநாயகர் சதுர்த்தி மாதத்தில், ஆவணி மாதத்தில் பிரம்ம உற்சவம், அதாவது விநாயகருக்கு நமது உற்சவமூர்த்தி 54 வந்ததிலிருந்து இன்று 61 வருடங்களாக பிரம்ம உற்சவம் பலதரப்பட்ட சமூகத்தினரால் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. பிரம்மோற்சவம் என்னவென்றால், உற்சவமூர்த்தி மக்களை நேரடியாக சந்திக்க வருகின்றார். நாம் பிரணவமூர்த்தியாகிய மூலவரை சந்தித்து கோயிலில் தரிசனம் செய்து செல்வது போல் உற்சவமூர்த்தி பொதுமக்களை மாட வீதிகளில் சந்திக்க வரும் நேரம்தான் பிரம்மோற்சவம். அது குறிப்பாக கொடிக்கம்பம் நிறுவிய பிறகு, துவஜஸ்கம்பத்தில் கொடியேற்றம் நடந்த பிறகு, துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றம் நடந்த பிறகு தொடர்ந்து 10 நாட்களுக்கு அவரோகணம் வரைக்கும் முதல் 10 நாட்கள் கொடியேற்றத்திலிருந்து அனைத்து சமுதாயத்தினரும் சேர்ந்தவர்கள் தங்களது தெய்வத்தை, அதாவது நம்ம இஷ்ட தெய்வமாகிய மணக்குள விநாயகரை தரிசித்து அவருக்கு சிறந்த உற்சவர் மூர்த்திக்கான ஏற்பாடுகளை மிகச்சிறந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து பிரசாதங்கள்லாம் விநியோகம் செய்து சிறந்த முறையில் நடத்தி வருகின்றனர். இது வந்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் 10 நாட்கள் இல்லாமல் தொடர்ந்து மேலும் அதை நீட்டித்து 13 நாட்கள் நீட்டித்து சங்காபிஷேகம் வரைக்கும் நீட்டித்து ஒரு 23 நாட்களுக்கு இந்த பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வரும். பிரம்மோற்சவ காலங்களில் பொதுவான உற்சவங்கள்லாம் நிறுத்தப்பட்டு பிரம்மோற்சவம் மட்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வழிபாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி போன்ற மிகப்பெரிய ஸ்தலங்களில் இந்த பிரம்மோற்சவம் முக்கியமானது ஒன்றாகும். ஒரு 10 நாட்கள் நடக்கும். அதுபோல் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து இந்த கோவிலில் ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் நாம் செய்த பாவத்தை நீக்குவதற்காக பாவ விமோசனம், பவித்திரம் சமர்ப்பித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சியில் திரு பவித்திரோற்சவத்தை நடத்தி வருகின்றோம். இது வந்து விநாயகர் உற்சவ விநாயகர் வருவதற்கு முன்பாகவே 25 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. குறிப்பாக இந்த வருடம் 76வது திரு பவித்திரோற்சவம் நடக்க இருக்கின்றது. அது 27ஆம் தேதி பிரம்மோற்சவம் முடிந்த மாலையே ஆரம்பிக்கின்றது. இது மாதிரி 76 வருடங்களாக தொடர்ந்து பவித்திரோற்சவம் இந்த திருக்கோயிலில் நடைபெற்று வருகின்றது. பவித்திரோற்சவம் நடத்துவதன் நோக்கமே, யாராவது இந்த பூமியில் யாராவது ஒருவர் கண்ணுக்கு தெரியாமல் செய்த பாவத்தை விமோசனம் செய்வதற்காக விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு பவித்திரங்கள் சாற்றி பவித்திரத்தை நிவர்த்தனை செய்கிறோம், யாகமெல்லாம் வளர்த்தி.
ஆலய தரிசன நிகழ்ச்சியில் இன்று புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோயிலை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலை தரிசிப்போம்.